பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். உங்களுடைய ஆட்டம் முடிந்து விட்டது. நீங்க இந்த வீட்ல எதுவுமே பண்ணல அப்படின்னு வெளியில அனுப்புன பருத்தி மூட்டைகள் எல்லாம், அந்த மூட்டையில ஃபுல்லா வன்மத்த கட்டிக்கிட்டு வந்து வீட்ல இறக்கிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு யார் யார் மேல வன்மம் இருந்துச்சு? இந்த வன்மத்த அவங்க எப்படி வெளிப்படுத்துனாங்க? இது மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம அவங்க கேமரா முன்னாடி பேசின விஷயங்கள். ஸோ இதனால யாருடைய ஆட்டம் பாதிக்கப் போகுது? யாருடைய ஆட்டம் வந்து உயரப்போகுது? ஸோ வெளியில போயிட்டு வந்தவங்களுடைய பார்வை, அவங்கள மக்கள் எப்படி பார்க்க போறாங்க? டைட்டில பார்த்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. நெறைய ரோஸ்ட்லாம் இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இத்தனை நாட்களா 90 டேஸ்க்கு மேல ஒரு வீட்ல ஒரு 8 பேர் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நெறைய எமோஷன்ஸ், நெறைய விஷயங்கள, நெறைய மெமரீஸ கேரி பண்ணிட்டு அந்த வீட்ல இருப்பாங்க. ஸோ திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட். என்ன அனௌன்ஸ்மென்ட்னா, நாக் அவுட் வைல்ட் கார்ட் என்ட்ரீஸ் உள்ள வரப்போறாங்க. அவங்களிருந்து உங்களுக்கு, அதாவது இங்க இருக்கிறவங்கள 1 ஆர் 2 பீப்பிள்ஸ ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு பயங்கரமான அனௌன்ஸ்மென்ட். அத கேட்ட உடனே இந்த வீட்ல இருக்கவங்கலாம், "நம்ப 8 பேரும் அலைன்ஸ் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு" அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. விஷால் உட்பட எல்லாருமே. அப்போ உள்ள வந்தவங்க யார் யார் உள்ள வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, விஷால் மேட்டர ஃபர்ஸ்ட்டு பேசிடலாம். விஜே, விஷால், தர்ஷிகா, அன்ஷிதா இந்த ட்ரையாங்கிள் லவ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை இவங்க வந்து காப்பாத்த விரும்புறாங்க? எத வந்து இந்த மக்களுக்கு காட்ட விரும்புறாங்க அப்படின்னு நமக்கு சரியா தெரியல. இந்த இஷ்யூல ஆக்சுவலா யார் மேல தப்பு? ஆக்சுவலா யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா நீங்க வெளிய வந்துட்டு போனவங்க எல்லாருமே, யாரோ ஒருத்தவங்களுக்கு சொம்பு இல்ல, மிகப்பெரிய அண்டாவே தூக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு புடிச்சவங்களுக்காக. அது யாருக்கா வேணா இருக்கலாம். இப்ப வந்த 8 பேருமே அவங்களுக்கு புடிச்ச ஒரு பிளேயருக்காக பெரிய அண்டா தூக்கிட்டு இருக்காங்க உள்ள இருந்து. ஸோ அந்த அண்டா வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அண்டாவா இருக்கு. ஸோ அதனால வந்து தர்ஷிகா வந்து ஒரு 2ண்ட், 3 வீக்ல வந்து விஷால் வந்து எனக்கு 2, 3 வயசு சின்ன பையன். எனக்கு தம்பி மாதிரி அப்படின்னு சொன்ன தர்ஷிகா, அவங்க எவிக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. எனக்கு வந்து அது அப்படி தோணுது. நான் உன்ன வந்து இப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அந்த டிராவல் பண்ணதுக்கு யாரு காரணம்? விஷால் ஹோப் குடுத்ததாகவே இருக்கட்டும். விஷால் எந்த இடத்துலயும் நான் வெளிய வந்து உன்ன லவ் பண்றேன். நான் உன்ன பார்த்துக்கிறேன். உன்ன கை புடிச்சுக்கிறேன். உன் கைய நான் விடமாட்டேன். கடைசி வரைக்கும் நம்ம கை கோர்த்தே போவோம் அப்படின்னு அந்த லவ்வ பேஸ் பண்ணி அவர் கேம் விளையாண்டாரா? அந்த லவ்வ பேஸ் பண்ணி அவர் உள்ள ரொமான்ஸ் பண்ணாரா? அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலயுமே விஷால் ரிஜிஸ்டர் பண்ணது என்ன அப்படின்னா, எனக்கு செட் ஆகாது. என் ஃபேமிலிக்கு செட் ஆகாது. அது வேற ஒரு அது ஒரு ட்ராமா. அது வந்து எனக்கு அது வேணாம். உனக்கு எனக்கு பிடிக்கும். பட் அது அப்படியே இருக்கட்டும். பட் எனக்கு இந்த எமோஷன்ஸ் வேணாம். எனக்கு இந்த இது வேணாம் அப்படிங்கிறத தெளிவா விஷால் எல்லா இடத்துலயும் வந்து அங்கங்க போட்டுக்கிட்டே இருக்காரு. பட் விஷால் பண்ண தப்பு என்னன்னா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரியே தர்ஷிகாவையும் அணுகுனது தான் மிகப்பெரிய தப்பு. அத தாண்டி தர்ஷிகா வெளிய போய் ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்க எதுவுமே தெரியாம அப்பாவி மாரி ஒரு போர்ட்ரெய்ட் ஒண்ணு பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்ப எதுவுமே தெரியாம அப்பாவி, பவித்ரா உட்காந்து பேசினாங்கல்ல நீங்க எவிக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த வீக்கு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க பவித்ரா கிட்ட? எனக்கும் அந்த எமோஷன்ஸ் கிடையாது. விஷாலுக்கும் அந்த எமோஷன்ஸ் கிடையாது. நான் என் கேம கரெக்ட்டா தான் விளையாடுறேன். இதுல எந்த பிரச்சனையும் இல்லன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்பயே நீங்க சொல்லியிருக்கலாம்ல. இல்ல அன்ஷிதாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு விஷாலா. அப்ப சொல்லியிருக்கலாம்ல நீங்க. அப்போ வெளிய போயி நீங்க உங்க மேல வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக நீங்க ஒரு ஒரு மாயைய ஒண்ணு கிரியேட் பண்றீங்க. அந்த மாயையில விஷால வந்து விழ வைக்க பார்க்குறீங்க. அப்போ யாரோ ஒரு சிலர் விஷால் மேல 1000 விமர்சனம் இருக்குங்க எனக்கு. இந்த கேம்ல. இந்த கேம பொறுத்தவரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்ல விஷால் வந்து நெறைய விமர்சனங்கள். கேம் ஒழுங்கா விளையாட மாட்றாரு. என்டர்டெயின்மென்ட் சரியா பண்ண மாட்றாரு. நெறைய விஷயங்கள்ல வந்து வாய்ஸ் ஓவர் பண்ண மாட்றாரு. இதெல்லாம் அப்பார்ட். ஆனா, அவரு வந்து ஒரு ப்ளே பாயான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சாச்சனா சொன்ன வார்த்தைலாம் மிகப்பெரிய வார்த்தைகள். ப்ளே பாய் நீ நீ வந்து லவ்வர் பாய் கிடையாது. நீ வந்து ப்ளே பாய் அப்படின்னு. ஸோ அப்போ நீங்க வந்து யாரோ ஒருத்தன உடைக்கிறதுக்கு நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. பட் தர்ஷிகா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்காக பேசுனாங்க இல்லைங்களா, அந்த ரியா, சிவகுமார், சாச்சனா, சுனிதா இவங்க எல்லாரும் பேசுனாங்கல்ல. இவங்க எல்லாருமே அவங்கவங்களுடைய வியூ வச்சு தான் பேசுறாங்களே தவிர, நீங்க என்னவா முதல்ல விஷாலுக்கு நீங்க பேசுங்க. விஷால் என்ன சொன்னார்? நீங்க முதல்ல அந்த எபிசோட்ஸ திருப்பி போட்டு பாருங்க நீங்க. அப்போ நீங்க வந்து உங்கள வந்து புனிதமா காட்டிக்கிறதுக்காக ஒருத்தவன வந்து அ ப்ளேம் பண்ணாதீங்க. அது நல்லா இல்ல பார்க்கறதுக்கு. ஏன்னா, இந்த இந்த ஷோவ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும்.
நீங்கள் எங்கே இடம் மாறி தடம் மாறி போனீங்க, உங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்காக மற்ற மேலே பழி தூக்கி போறீங்க. அப்பட்டமா தெரியுது இது உங்களுக்கே பேக் ஃபயராக போய் முடியும். ஓகே, நான் சொன்ன அந்த வன்ம மூட்டைகள், பருத்தி மூட்டைகளாக வெளியே போனாலும் வன்ம மூட்டைகளாக உள்ள வந்திருக்காங்கல்ல, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இப்போ உள்ளே இருக்கிற 8 பேர் வந்து இந்த டாப் 8 கண்டஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் உள்ளே இருக்காங்க. நீங்கள் வெளியே போன எல்லாருமே ஏதோ விதத்தில் உங்களுக்கு பிடிக்காம தான் உங்களை மக்கள் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அந்த தாட் முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கணும். ஏன்னா ஃபேட்மேன் உள்ளே வந்தார். ஃபேட்மேன் உள்ளே வந்து அஸ் அ ரிவ்யூவராக அவர் வெளியே யார் சப்போர்ட் பண்ணாருன்னு தெரியும். அவர் யாருக்கு அவர் அண்டா, சொம்பு, முட்டு எல்லாம் தெரியும் நமக்கு. ஸோ உள்ளே போயிட்டு அவர் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு விதமாக பேசி எல்லாத்துக்கிட்டையும் பாசிட்டிவ் நோட் கொடுத்தாரு. ஸோ அதுதான் வந்து ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். நீங்கள் வெளியே இருந்துட்டு உள்ளே போகிறீங்கன்னா முத்து கூட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக பேசினார். பட் அது முத்துக்கு பிடிச்சது அவர். ஆனால் மற்ற எல்லாத்துக்கிட்டையும் அவர் வந்து எந்த நெகட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் உங்களுடைய பாசிட்டிவ் என்னவோ அதை எடுத்து வச்சார். ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு காமனாக நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க, உங்களை மக்கள் பார்க்குறாங்க, அதுதான் ஜென்யூனாக இருக்கும். அதை யாராவது பண்ணாங்கன்னு கேட்டால் அதை வந்து மோஸ்ட்லி யாரும் பண்ணலை. அதுக்கப்புறமா ரியா வந்தாங்க. ரியா வந்து 2 வாரத்தில் அவங்க வந்து நான் டிசர்வ் கிடையாது, நான் வந்து அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு வெளியே போனாங்க. திரும்ப உள்ளே வந்துட்டு அவங்க வந்து இந்த மேட்டரை, தர்ஷிகா மேட்டரை தூக்கிட்டு வந்து உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இது அதே தான். அவங்க வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம உள்ளே வந்துட்டோமே, ஏதாவது விஷயம் எடுத்து பேசணுமே, பெண்களுக்கு நாங்கள் வந்து விமன் எம்பவர்மெண்ட் சொல்லி பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று போட்டு உருட்டலாம்ல, அப்படி உருட்டினா தானே வந்து ஏதோ ஒன்று வந்து போர்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ரியா பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி அன்ஃபேராக இருந்துச்சு. அவங்க உள்ளே இருக்கும்போது எதுவும் ஃபேராக பண்ணல, வெளியே போயிட்டு வந்து எதுவும் ஃபேராக பண்ண மாட்டாங்கன்னு நல்லா தெரியும் அவங்க. அதுக்கப்புறமா வர்ஷினி அவங்க வந்து ட்விட்டரில் 2 நாளாக பயங்கர ஆக்டிவ். சௌந்தர்யா போய் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். நான் வந்து பயங்கரமான கேமர் ஃபஸ்ட் டைம் உள்ள வரும்போது. வெளியில் ட்விட்டரில் மட்டும்தான் பேசுறது, வெளியில் பேசவும் முடியாது, உள்ளே போய் ஒழுங்காக பேசுறதும் இல்லை, வன்மத்தை தெளிக்கிறது பொழிச்சுன்னு. சௌந்தர்யாவை எப்படி டவுன் பண்ண முடியும், சௌந்தர்யா எப்படி டவுன் பண்ண வைக்க முடியும் அப்படி ரவீந்திரனும் சர்க்காசமாக நிறைய விஷயங்கள சௌந்தர்யா பற்றி பேசினார். அதே சேம் வர்ஷினியும். ஸோ அவங்க நல்லா தெரியுது, அவங்க வன்ம மூட்டைகள் நல்லா தெரிஞ்சுது. வன்ம மூட்டைகள் அப்படி டக்கு டக்குன்னு இறக்கிட்டே இருந்தாங்க, நல்லா தெரிஞ்சுது வன்ம மூட்டைகள் எல்லாமே. அதுக்கப்புறமா வந்த ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தவன் ஜோக்கராக இருக்கலாம், எப்போவுமே ஜோக்கராக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டு எனக்கு அர்ணவை பார்த்து அர்ணவ் ஃபஸ்ட்டு 3 வீக்ஸாக ஒன்றுமே பண்ணலை, ஃபஸ்ட்டு 3 வீக்ஸாக எதுவுமே பண்ணல. ஆமாம், எதுவுமே பண்ணலை. சூப்பராக அழகாக வந்து நம்ம வந்து செட்டுக்கு வந்துருக்கு. நம்மளே நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஒரு பப்ளிக்காக நிறைய பேர் பார்க்குறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. அந்த லைவ் ஷோவில் வந்து வார்த்தைகள் யூஸ் பண்ணுற விதத்தில் தான் நீங்கள் யார் உங்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ண முடியும் அப்படின்னு விஜிஎஸ் சொன்னதையே மறந்துட்டு உங்கள் உள்ளே இருக்கிற அந்த அழுக்கெலாம் இருக்குல்ல, சாக்கடை, அது எல்லாத்தையும் வெளியே போய் அங்கே வாந்தி எடுத்துகிட்டு இருந்தீங்க. ரொம்ப கேவலமாக, ரொம்ப கீழ்த்தரமாக அப்படி இருந்துச்சு. நீங்களே போய் அதை போட்டு பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே அதை பார்த்து காரி துப்பிருப்பீங்க. அந்தளவுக்கு கேவலமாக கீழ்த்தரமாக இருந்துச்சு. வார்த்தைகள் உபயோகப்படுத்துறது, அந்த ஒருத்தவனை ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஆனால் வச்சு செஞ்சாங்க எல்லா கேர்ள்ஸும். ஜாக்லின், சௌந்தர்யா, ரியா, வர்ஷினி எல்லாம் வச்சு செஞ்சாங்க அந்த ஆர்ணவை. ஏன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வன்மம் இருக்குன்னா, கரெக்டாக உள்ளே வந்துருக்கீங்க, நீங்கள் வந்த உடனே உங்களை அப்ரோச் எப்படி இருக்கும்னு, நீங்கள் உங்களால் கேம் விளையாட முடியலன்னா நீங்கள் வெளியே போனீங்க. ஸோ ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர். தர்ஷா குப்தா உள்ளே வந்தாங்க. ஸோ வழக்கம் போல் அவங்களுக்கு வந்து அந்த டேக்லைன் நல்லா இருந்துச்சு தர்ஷா குப்தாவுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தர்ஷா குப்தாவுக்கும் ஆர்ணவுக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் இவங்களை எவிட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. ஏன்னா அவங்க ஏதோ பேசணும், நம்ம ஏதாவது பேசணும்ப்பா உள்ளே வந்து, நம்ம பேசினா போதும் அப்படின்னு. சாப்பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரா முத்துக்குமரன்? என் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க, என் சாப்பாடு நல்லான்னு சொல்லி நீங்கள் பின்னாடி போய் பேசுகிறீங்க. தர்ஷா குப்தா, நான் வந்து உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்த்தேன். பட் நீங்கள் வந்து திரும்பவும் அதே மாதிரி தான் இருப்பீங்கன்னா உங்களுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அது ஸோ அதனால் விட்டுருங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. சுனிதாவுக்கும் சுனிதா ஷோவை பார்க்கவே இல்லை. ஒரு சிங்கிள் கிளிப்ஸு கூட சுனிதா பார்க்கல. கூப்பிட்டாங்களேன்னு உள்ளே வந்துட்டாங்க அவங்க. அவங்களுக்கு என்ன காண்டுன்னா, இவங்கெல்லாம் இவ்வளோ நாள் உள்ளே இருக்காங்களே, ஜாக்லின்னு, விஷாலு, அருண், பவித்ரா, இவங்கெல்லாம் இவ்வளோ நாள் உள்ளே இருக்காங்களே, நம்மளை 30 நாள்லேயே வெளியே அமிச்சிட்டாங்களே அப்படிங்கிற வன்மத்துலையும், அப்படிங்கிற அந்த அந்த அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி அவங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்க மேலே. அது அப்படியே கண்ணுகளில் தெரியுது. அப்படியே அவங்களும் விஷால் டார்கெட் பண்ணுறாங்க, நீ வந்து ஹோப் கொடுத்துட்ட அப்படின்னு.
ஸோ இது வந்து இன்னும் முடியல. லிஸ்ட் இன்னும் போயிட்டே இருக்கும். சாச்சனா சிவகுமார் சாச்சனா சிவகுமார் கிடையாது. சாச்சனா தனியா வந்தாங்க. சிவகுமார் தனியா வந்திருந்தாரு. நான் சிவகுமார் வந்து உள்ள இருந்து என்ன பண்ணாருன்னு தெரியும். சாச்சனாவும் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஸோ அவங்க ஏதோ உள்ள வந்துட்டு அவங்க ஏதோ பெரிய ஹைப்பர் ஆக்டிவா நான் தான் கிங்கு மத்ததெல்லாம் அப்படின்னு ஒரு மாரி ஜோக்கர்ஸ் மாரி ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மறந்துட்டாங்க. மக்கள் நம்மள வந்து தலைய தட்டி வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. நீங்கலாம் அதுக்கப்புறம் லாக்கி ஆக மாட்டீங்க அப்படின்னு. உள்ள வந்துட்டு அவங்க ரொம்ப மோஸ்ட் வெஞ்சன்ஸ் ஆஃப் வன்மத்த வந்து கக்கிட்டு, அவங்களும் டார்கெட்டட் விஷால். சாச்சனாவும் விஷால போய் நீ வந்து ப்ளே பாய், நீ வந்து லவ்வர் பாய் கிடையாது. நீ ஹோப் குடுத்துட்ட அப்படின்னு. இந்த பக்கம் அண்ணன் ரத்தத்தின் ரத்தமே அவர் வந்து தர்ஷிகாவுடைய அண்ணன் இல்ல அவரு. அவர் வந்து நீ வந்து அப்பா இல்லாத பொண்ணு அப்படி இப்படின்னு அவர் ஒரு பக்கம் ட்ராமா கிரியேட் பண்றாரு. ஸோ மொத்தத்துல இந்த போட்டியாளர்கள்லாம் உள்ள வந்து அவங்களுடைய முதல் அஜெண்டா என்னவா இருந்துச்சுன்னா, விஷால பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது. அத எல்லாருமே பண்ணாங்க. வர்ஷினி கூட கொஞ்சம் தொட்டும் பட்டும் படாத மாரி இருந்தாங்க. பட் மத்தபடி எல்லாருமே விஷால வந்து ப்ரூட்டலா அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறது இங்க கன்ஃபார்மான விஷயம். நான் அதனால தான் முன்னாடியே விஷால் மேட்டர பத்தி நான் உங்களுக்கு கிளாரிஃபை குடுத்தேன். பட் விஷால், அன்ஷிதா மேட்டர பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. அவங்க பெர்சனல் அது. அவங்க வெளிப்படையா நாங்க லவ் பண்றோம் அப்படின்னு அந்த ஷோல சொல்லல. வெளிய வந்து அன்ஷிதா அத சொல்லல. இன்கேஸ் விஷால் வெளிய போயி அதுக்கு என்ன நடக்க போகுதோ, அத அவங்க வெளிப்படையா சொல்லும்போது, அது அவங்களுடைய பெர்சனல். பட் அது வந்து அவங்க கேம அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, அ அந்த அஃபெக்ட் பண்ற அளவுக்கு அவங்க கேம் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ விஷால் இந்த இடத்துல தெரிஞ்சே நான் இந்த பொண்ண ஏமாத்தணும். இந்த பொண்ணு இல்லன்னா இந்த பொண்ணு கூட போணும் அப்படிங்கிற அந்த வேலைய பண்ணல. ஒரு சிலர் திட்டமிட்டே விஷால் பேர கெடுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தெரியுது. அத தாண்டி விஷால மேல நெறைய விமர்சனம் இருக்கு. அத நம்ம தள்ளி வச்சுருவோம். இப்ப இந்த விமர்சனங்கள்லாம் கேரி பண்ணிக்கிட்டு இவங்க எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறாங்க? எனக்கு ஒரு விஷயம் புடிச்சிருந்தது. அருணுடைய அப்ரோச் ஆர்னவ் கிட்ட சூப்பரா புடிச்சிருந்தது. ஆர்னவ்ட்ட மட்டும் கிடையாது. எல்லா கண்டஸ்டன்ட் கிட்டயும் அருண் பண்ண விஷயம் செம்மையா இருந்துச்சு. ஏன் அவரு இந்த மோட வந்து இவ்வளவு நாள் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி எழும்புது எனக்கு. சூப்பரான ஒரு அப்ரோச், மெச்சூரிட்டியான ஒரு அப்ரோச், வார்த்தைகள் உபயோகப்படுத்துறதுல அவ்ளோ தெளிவா உபயோகப்படுத்தினாரு. இது மாரி அருண் 2 வாரங்களா கடந்த 2 வாரங்களா இருந்திருந்தா, கண்டிப்பா அவர் டிசர்வ் டூ டாப் 5. அது ஏதோ ஒரு இடத்துல அவர் கேம அவரே வந்து ஸ்பாயில் பண்ணி உள்ள வந்து அடைச்சு வச்சுக்கிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு பார்க்குற நமக்கு. பட் சூப்பரா அழகா ஆர்னவ் ஹேண்டில் பண்ணது, தர்ஷா குப்தா ஹேண்டில் பண்ணது, சிவகுமார் ஹேண்டில் பண்ணது, சாச்சனா ஹேண்டில் பண்ணது எல்லாமே சூப்பரா அழகா இருந்துச்சு. பட் இங்க எல்லாருமே எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஓவராலா பார்க்கும்பொழுது, முத்துக்குமரன் டிசர்வ் டூ டைட்டில் வின்னர். அடிக்கடி கொண்டு வந்து பேசுறாங்க. நமக்கு என்ன இங்க பிடிக்கலன்னா, உழைப்ப குடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே அங்க உழைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வேலைகள்ல, தெரிஞ்ச இந்த விஷயத்துல எல்லாரும் உழைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் வந்து அங்க போய் கல்லு மண்ணு தூக்கியோ, அப்ப நீங்க இந்த வீட்ல உழைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிறீங்கன்னா, பேசிக்கா உங்களுக்கு சாப்பாடு குடுத்துடுறாங்க. கிராசரி டாஸ்க்ன்னு வைக்கிறாங்க. வச்சு சாப்பாடு குடுக்குறாங்க. அதுலயும் ஜெயிக்க முடியலையா, பேசிக்கா என்ன வேணுமோ அதையும் குடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அங்க தண்ணி இருக்கு உங்களுக்கு. அங்க உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கு, பெட் இருக்கு, ஏசி இருக்கு, பெட்ஷீட் இருக்கு. ஏதாவது நல்ல நாள், பெரிய நாள்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃபுட் குடுக்குறாங்க. இதே இல்லாம ஒரு சில பேர் வெளிய வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல, அப்ப இத விட அவங்க தானே உழைக்கிறாங்க. இதுக்கு சம்பளமும் சேர்த்து குடுக்குறாங்க உங்களுக்கு. அப்போ நீங்க வந்து இங்க வந்து உழைக்கிறதுக்கு நான் வந்து உழைப்ப போடுறேன் அப்படின்னு நீங்க வந்து திரும்பவும் நீங்க வந்து யாரோ அவங்க உழைக்காம இருக்காங்க. மத்தவங்க கேம்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க மட்டும் தான் உழைக்கிறேன்னு ஒரு போர்ட்ரேட் பண்றீங்கல்ல. அது வந்து ரொம்ப கேவலமா, ரொம்ப லீச் தனமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நானு. எல்லாருமே அங்க உழைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இத்தன நாள் 90 நாள் உள்ள இருக்காங்கன்னா, அவங்களுடைய உழைப்பு எல்லாருடைய உழைப்பும் அங்க இருக்கு. அது வந்து எதையுமே நீங்க எடை போட்டு பார்க்க முடியாது. ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஏத்த மாரி அவங்கவங்க அந்த வேலைய பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ மணி பாக்ஸ விஷால் தான் எடுக்க போறாரு. ஏன்னா இத்தன பேர் பிரேக் பண்ணிட்டாங்க. பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. நான் சொல்லல. இத்தன பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மணி பாக்ஸ விஷால் தான் எடுக்க போறாரு. ஏன்னா அவர் நல்லா பிரேக் பண்ணிட்டாங்க அவர. ஸோ அவர் பேர வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நம்ம இதுக்கப்புறம் இருந்தோம்னா, நமக்குனால அவர் எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இதனால வந்து யாருடைய பேரு ஸ்பாயில் ஆக போகுதுன்னா, தர்ஷிகாவோட பேர் தான் இன்னும் ரொம்ப அதல பாதாளத்துக்குள்ள போய் விழப்போகுதுன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா எல்லாத்துக்குமே கிளியர் கட்டா எல்லா இடத்துலயும் விஷால் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அது லவ் இல்ல. அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படிங்கிறத. தர்ஷிகாவும் அத வந்து இன்சிட் பண்ணியிருக்காங்க நெறைய இடத்துல. அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயரா போய் முடியறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது நாளைக்கு
அடுத்த மறுநாள் மணி பாக்ஸ், எவிக்ஷன், மிட்வீக் எவிக்ஷன் அப்படின்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட்டாக கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.